கைஸ் உங்களுக்கு ஹெட்செட்டு விழுவ மாட்டுதுன்னு கவலைப்படுறீங்களே, இனிமேல் அந்த கவலையே வேணாங்க. உங்களுக்கான சென்சிட்டிவிட்டி நான் சொல்கிறேன். ப்ரோ என்ன ப்ரோ, நான் எல்லா வீடியோலையுமே பார்க்குறேன், எல்லாம் சென்சிட்டிவிட்டி சொல்கிறாங்க, அது வச்சா எனக்கு விழுவ மாட்டுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஆமாம் கைஸ். ஏன்னா அது ஒரு ஃபோனுக்கும் சென்சிட்டிவிட்டி மாறும். அந்த மாதிரி உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற சென்சிட்டிவிட்டி இருக்கலாம். இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு 2GB ரேமுக்கு ஒரு சென்சிட்டிவிட்டிக்கு வைக்கிறீங்க, 4GB ரேமுக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க ஒரு சென்சிட்டிவிட்டியும் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அந்த ஒரு சென்சிட்டிவிட்டி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்போ விழுவாது. ஏன்னா 4GB ரேம் 2GB ரேம் ஏதோ ஒன்று தான், ஆனால் உங்கள் ஃபோனு வேறு அந்த ஃபோன் வேறுல்ல. அதனால நம்ம ஃபோனுக்கு செட் ஆகிற சென்சிட்டிவிட்டி நீங்களே வச்சுக்கலாம். அது எப்படின்னா, அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் மார்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப் சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உள்ளக்க போய்க்கோங்க, ஓகேவா? அந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டெசிடிக்கலு அப்படின்னு கேட்கும். அதை வச்சு நீங்கள் வந்து எதுவும் பண்ண முடியாது. கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டம் கேட்கும். அதில் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு டிபி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நான் ஆல்ரெடி ஜெனரேட் கொடுத்துருக்கனால எனக்கு இப்போ வராது. நான் கீழே உள்ளது கொடுத்தேன்னு இப்போ எனக்கு வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த சென்சிட்டிவிட்டியை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட கேமில் வச்சுட்டிங்கன்னா ஒன் டாப் தரமாக வரும்.